இப்படி கறி வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். சரி வாங்க அடுப்பை தைக்கலாம். கொண்டா சரி கொண்டா அடுப்பத்தை வச்சாச்சு. சட்டி அடுமா வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாக இருக்கிறது. வரமிளகாய் 6, கொத்தமல்லி 2 பூணும், ஒரு 4 உப்பு போட்டால் நல்லா வறுபடும். கொத்தமல்லி நல்லா மணக்கணும். நல்லா மணக்குது. இதுக்கு போய் விட்டா கறி போயிடு. எடுத்துக்கலாம் கொத்தமல்லியை. குடிக்கிட்டு கொட்டு. 2 பூணு மிளகு, நல்லா மிளகு பொரிச்சு எடுத்துக்கணும். பாப்பா மிளகு நல்லா வடிக்கிட்டு எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், நல்ல வெந்தயமும் பொரியணும். தொலாது போய் எடுத்துக்கலாம். ஒரு பூண்டு சீரகம், கொண்டா நல்லா சீரகம் பொரிஞ்சு போச்சு. எடுத்துக்கலாம். குளிக்கிட்டு கொட்டு. துவரம் பருப்பு 1 பூணு, உளுந்தம் பருப்பு 1/2 பூணு கொட்டிக்கலாம். இங்கே கருப்பு வந்தலை ஒரு 3 கொத்து கருப்பெல்லாம் தலை. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணக்குது. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காயத்தூள். கையில் எடுத்துலாம் அப்படி தலை. சரி மேலே கொட்டிடலாம். நல்லா கொஞ்ச நேரம் ஆட்டு. கல்லை தொடச்சுடாயோ, விளக்கி எடுத்தாயோ. நல்லா ஆறிடுச்சு. பொடி பண்ணிக்கலாம். நெவு இடிச்சு அப்புறம் ஆட்டிக்கலாம். உடனே அடிக்கிறேன். இடிச்சு பாரு என்ன மாதிரி மணக்குதுன்னு. பாப்பா நல்லா மாட்டிடுச்சு. மேலே ஆட்டிக்கலாம். எடு
பாப்பா தண்ணி ஊற்றி கடக்கா தண்ணி ஊற்றி நெவுன்னு ஆட்ட வேணும். சரியா ஊற்று உள்ளே ஊற்று தெளிச்சு விட. போது அப்புறம் ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சோட்டு புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அது எங்கடாங்க ஆடிக்கிட்டே இருக்குது. அது எதிர் வச்சாலும் விழுவுது. அது இது தண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாம். பாப்பா ஆடிக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள சட்டி அடுப்பே வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு கப்பு, ஒரு பூடு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு. உளிச்சி வச்ச பூண்டு 40 பல்லு, பூண்டு வந்து எண்ணெயிலேயே பொரியணும். கண்ணு சாப்பிட மஞ்சள் எடுத்தா மஞ்சள் தான் வயசு எடுத்துட்டா. நல்லா பூண்டு சேர்ந்துக்கிடுச்சு. கருப்பிலா இருந்தாலும் 2 கொத்து மின்னியும் போட்டுக்குது. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட்டி வச்சு சாப்பிட்டு போட்டுக்கலாம். அந்த கடலை கழுவிட்டே வேணும். சரியாயா சாந்து நல்லா எண்ணெயிலேயே வணங்கணும். நல்லா எண்ணெயிலேயே வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கடலை கழுவி வந்து ஊற்று. போதுமான உப்பு, கழுவுன்னு தண்ணி ஊற்றி நல்லா வேகணும். அப்பதான் பொங்குமா? பொங்காயா? சரி ஆசையா? போய் சொன்னியா? சும்மா சொன்னியா? அடுப்பே நல்லா கணக்காக இருக்கணும். விரசலாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் டைமாக வந்துடும். மண்ணக்கணை போட்டாத. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதுக்கு மேலே புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி வச்சு நல்லா வேகணும். நல்லா கொதிச்சு வேகுது. புளி ஊற்றி இதுக்கு மேலே நாட்டு சக்கரை அரைப்போணும். ருசிக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அடுப்பை கணக்காக வச்சு தீயாத நல்லா எண்ணெய் பிறந்த வருதில் அரிக்கணும். அப்போ தான் வச்சுருந்தா கிடாது, இல்லைன்னு ஊசி போயிடும். நல்லா வெந்துக்கிட்டா சட்டியில் ஒட்டாது. கிட்டத்தட்ட அடுப்பை கணக்காக எரித்து 5 நிமிஷம் நான் எரிச்சிருக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இது எவ்வளோ நாளைக்கு வச்சுட்டாலும் கிடாது. ஆற வச்சு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுட்டா 1 வாரத்துக்கு 8 நாளைக்கு கிடாது. சட்டியில் ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு வேகணும். இந்த மாதிரி வெந்தால் போதே அரைக்கலாம்.
மிளகா குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். வேணுமா? இந்த சாமி சாப்பிடு சாமி. என்ன பூண்டு மரம் குழம்பு சூப்பரா காயம். மிளகு பூண்டு குழம்பு சூப்பராக இருக்குதா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஐயா பூண்டு மிளகு குழம்பு நல்லா அற்புதமாக இருக்குதாயா? சரி சூப்பராக இருக்குது. சரி சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் மிதங்கணும். இது 8 நாளைக்கு இருந்தால் கூட கிடையாது. இது எந்த குழம்பு இட்லிக்கு போட்டுக்கலாம், சப்பாத்திக்கு போட்டுக்கலாம், இட்லி தோசை களிக்கு எல்லாத்துக்குமே இதை போட்டு சாப்பிடலாம். இது கிடவும் கிடையாது. நேரம் ஆகி போச்சா பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போட்டு கொடுத்துக்கலாம். சும்மா ஒரு பூணு இருந்தால் போதும். ஒரு பூணு குழம்பு இருந்தால் ஒரு வீட்டில் சோறு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. பூண்டு மிளகு குழம்பு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. சளி இரும்புல் காற்று நல்லா பறையும். உடம்புக்கு நம்ம நல்லது. வயிறு உப்புசுமே வராது. சும்மா இவ்வளோ போட்டு கொடுத்தா போதும். அவ்வளோ சோறு தின்னுக்குங்க பிள்ளை. மத்தியானம் ஒரு சோறு குழம்பு வைக்க நேரம் ஆகலைன்னு அது போட்டு கொடுத்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க.